Roman Epistle of St. Paul to Romans chapter 5. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா ஓகே, நமக்கு தெரிஞ்ச பகுதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வசனம் 9, ஆமா 9ல ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. சரி, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே என்ன ஆயிட்டு இருக்கிறோமா? நீதிமான் ஆக்கப்படுவோம்னு சொல்ல ஆயிட்டு இருக்கிறோம். ஆமென். மீண்டும் உணர்வு படிங்க பாஸ். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக, அதாவது தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆமென். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, போறன்னு சொல்ல பைபிள்ல ஆயிட்டு இருக்கிறோம். ஆக்கப்பட்டிருக்க தேவ கோபாக்கி நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் நீதிமான்கள் ஆனது நம்முடைய கிரியையினால அல்ல, நம்முடைய சுய பக்தினால அல்ல. அதுக்கு பதிலா அவருடைய ரத்தம் நம்ம கழுவி நீதிமான் ஆக்கிச்சான். யாருடைய ரத்தம்? அப்ப மகிமை யாருக்கு போகுது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு போகுது. அப்படின்னா இயேசுக்கே போகுது தவிர உனக்கு எனக்கு உரியதல்ல. சரி, இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்குதா பார்க்கலாம். Much more than being now justified by his blood. Being now, see, you are not justified now. Being now justified by his blood. We shall be saved from the wrath through him. அதே தான் இங்கிலீஷ்ல கூட வேற மார்க்கெட் தான் இல்ல. Much more than being now justified by his blood. So we already got justified by his blood. அவருடைய ரத்தம் உன்னை என்ன ஆயிட்டு இருக்குது? என்னவா மாற்றி இருக்கிறது? நீதிமான். அப்ப உங்க உட்கார்ந்து இருக்கவங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க, அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார்னு நீங்க புதுசா கூட வந்து இருக்கலாம். இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா நீ நீதிமான் தான். ஹalleluya, ஹalleluya. அதுக்காக ஏதோ அந்த காலத்துல எங்களுக்கு தப்பா பதிச்சுட்டாங்க. ஏதோ நீ செய்யணும், இன்னும் நீதிமான் இல்ல பிரதர், நீ இன்னும் செய்யணும். அது என் கிரியையினால கிடைக்கிறது இல்ல, அது என்னுடைய நீதி இல்ல. என்னுடைய நீதினா நான் செய்யணும் தான். ஆனா இன்னொருத்தர் எனக்கு நீதியை கொடுக்கிறார். என் பாவத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய நீதியை எனக்கு தருகிறார். என் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அடிபட்டார், பாதிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், மரணத்தை அனுபவித்தார். அதுக்கு பதிலாக அவருடைய நீதியை எனக்கு டெபாசிட் அதுக்கு பதிலாக எனக்கு அவருடைய நீதியை கொடுத்து என்னை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஆமென். அது என்னுடைய நீதி அல்ல. ஆமென். அது எனக்கு இலவசமா வந்தது. இதான் சொல்லி அவருடைய ரத்தத்தினால என்ன ஆயிட்டு இருக்கிறோம்? நீதிமான. சரி, இதை தொடர்ந்து அப்படியே பவுல் வந்து ஆர்குமெண்ட் பண்றான். பவுல் ஆர்குமெண்ட் பண்ணுது ஆதாம் என்ற ஒரு மனுஷனையும் இயேசு கிறிஸ்து என்னும் இன்னொரு மனுஷனையும் எடுக்கிறான். ஆமென். நான் பாஸ்டர் இயேசுவ அப்பான்வீங்க, ராஜான்றீங்க, இப்ப என்னன்றீங்க? மனுஷன். என்னங்க? மனுஷன். ஏன்னா பவுல் சொல்றான் அந்த மனுஷன் அப்படி அவரும் மனுஷன் இருந்தாலும் நானும் சொல்றேன். ரெண்டு மனுஷனை பற்றி ஆர்குமெண்ட் வருது. ஆமா, முத மனுஷன் ஆதி மனுஷன் யாருங்க? ஆதாம். முத மனுஷன் யாருங்க? ஆதாமுக்கு தொப்புல இருக்காதுன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு தொப்புல இருக்காது. இப்ப ரெண்டு பேரை பற்றி நம்ம பேசணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன இருக்காதுன்னு சொல்றேன். ஏன்னாக்கா அவங்க அப்பா அம்மாவனால பிறக்கல. சப்போஸ் அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்கன்னா தொப்புள் கொடி அம்மா வயிற்றுல இருந்து வந்ததுனால இருக்கும். அவங்க தேவனால் படைக்கப்பட்டவர். தேவனால் படைக்கப்பட்டவர். Adam and Eve, they did not have the name because they were created by God. They are not from a mother. ஒரு அம்மாவனால பிறந்தவர்கள் அல்ல. யாரு? ஆதாமு ஏவாள். ரெண்டு பேரும் சொல்லுங்க, ஆதாம் ஏவாள். இவங்க ஆதாம் இல்ல, ஆதாம் ஏவாள். நெக்ஸ்ட் சொன்னா அவங்களுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. யாரு இல்ல? அப்பா இல்ல அம்மா இல்ல. அப்பா அம்மா இல்ல, நம்ம தேவன் தான். அதே போல இன்னொரு மனுஷனை கர்த்தர் இந்த பூமியில படைச்சாரு, அவருக்கு அப்பாவே இல்லை ஆனா அம்மா இருந்தாங்க. ஏன்னா மனுஷன் அவரு பிறக்கணும்னாக்கா இந்த வீட்டுல இந்த உலகத்துக்கு வரணும்னாக்கா என்ன வேணும்? அம்மா வேணும். அதனால ஒரு அம்மா வயிற்றுல என்ன பண்ணாரு, அவருக்கு அப்பா இல்ல. அவர் பேர் இயேசு கிறிஸ்து. அவர் இரண்டாவது ஆதாம் பைபிள் சொல்லுது. எத்தனாவது ஆதாம்? இரண்டாவது. செகண்ட் ஆதாம். Amen. Second Adam is that is Jesus. He had only mother but not father, and he had neighbor. அவர் தொப்புல இருந்துச்சு. ஆமென். யார் வயித்துல இருந்து பிறந்தாரு? Come on. யார் வயித்துல? மரியாள் அம்மா வயித்துல பிறந்தனால அவருக்கு ஏன்னா அவர் வந்து பக்கா மனுஷன். ஓகே. ஆமென். அதான் பாட்டு போடுறான், 6 வயதிலே ஆரம்ப பள்ளி LKG படித்தார். LKG யூகேஜி எல்லாம் படிச்சாரா? அப்படி இல்ல,
அதாவது இவங்க பாடுறாங்க ரைட் இருக்கட்டும் எப்படி, ஆனா அவர் படிச்சாரு ஆரம்ப ஓகே. அப்ப நான் என்ன சொல்றாக்கா, அவர் பெத்லகேம்ல பிறந்தாரு, எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வளர்ந்தாரு, அவர் மனிதன். இப்ப இந்த ரெண்டு மனிதனை பற்றி பவுல் கம்பேர் பண்றார். கான்ட்ராக்ஷனும் இன்னும் சிமிலாரிட்டிஸ் ரெண்டுத்தையும் அவர் கம்பேர் பண்றார். ரைட், நீங்க நல்லா நல்லா கவனிக்கணும். பைபிள் சொல்லுது ஒரு மனிதன் பாவம் செய்தான், அவன் ஆதாம். ஒரு மனுஷன் பாவம் செய்தான், அவன் பேர் ஆதாம். அவனுடைய பாவம் என்னன்னாக்கா டிஸ்ஓபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை. ஆதாமின் பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. கமான் சொல்லுங்க, என்ன கீழ்ப்படியாத போயிட்டான்? கர்த்தர் சொன்னாரு தோட்டத்துல விட்டுட்டு, அவனையும் ஏவாளையும் விட்டுட்டு எல்லாத்தையும் சாப்பிடுங்க, உங்களுக்கு இலவசமா. தமிழ்ல இருக்கலாம், நீங்கள் புசிக்கவே புசிக்கலாம். என்ன சொல்றாரு? புசிக்கவே புசிக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுது you shall eat freely. காசு எதுவும் இல்ல, இலவசமா சாப்பிடலாம், இது எல்லாம் உன்னுடையது. கர்த்தர் சொன்னார், எனக்கு மேல ஒரு தோட்டம் இருக்குது, அது ஏதேன் தோட்டம், அதே வடிவில் தான் ஒரு சின்னதா இங்க ஒன்று படிச்சு கொடுத்துருக்கிறவங்க. அந்த தோட்டத்துல தூதர்கள் இருக்கார்கள், பரலோகத்துல கேருபீன் இருக்கா, சேராபீன்கள் இருக்காங்க, நான் எல்லாரையும் அங்க ஆளுறேன். அதே மாதிரி இந்த தோட்டத்துல இங்க உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த பூமியில முழுவதும் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆமென் ஆமென், ஊர்வனங்க, 4 4-footed அனிமல்ஸ் எல்லாத்தையும் கொடுத்திருக்க. சிங்கம், புலி, கரடி, யானை, வானத்துல பறக்க பறவை எல்லாத்தையும் நீ ஆட்சி செய். பூமி உன் அண்டர்ல தான் இருக்கும், ஆளுகை செய். அப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கர்த்தர் ஆளுமையை கொடுத்தார், ஆளுகிற தன்மை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லி. அப்ப ஆசீர்வாதம் என்னன்னா நீ எல்லாத்தையும் ஆட்சி செய்யணும். ஆமென். அது பின்னாடி பேசுறேன். ஓகே, உடனே இப்ப பேசுறேன், ஆளுமைக்கு வரும். ரைட்டா? ஆமென் ஆமென். எல்லாத்தையும் சாப்பிடுறா, நீ ஃப்ரீ இலவசமா சாப்பிடலாம். உள்ள ஏன் ஆப்பிடல, எனக்கு அங்க ஒரு குறையே இல்லை. இதே பூமியில உனக்கு ஒரு குறை இல்லை. நான் அங்க ஆட்சி செய்யறேன், நீ இங்க ஆட்சி செய். அங்க எனக்கு சாவே இல்லை, உனக்கு சாவு இல்லை. ஆமென். சாவாமை கொடுத்து கர்த்தர் சொன்னாரு, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். The day you eat from the forbidden fruit from the forbidden tree, you will surely die. நீ சாவ. எப்போ? இது வேணான்னு நான் சொல்றதை நீ சாப்பிட்டாதான் சாவதான், உனக்கு சாவே இல்லைன்னு சொல்றேன். ஆமென் 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 சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு அது பின்னாடி தெரியும். சாத்தான் வந்து ஏமாத்திட்டான். பாரு, கர்த்தர் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னா, இவன் இல்ல நாங்க எல்லாம் சாப்பிடலாம், அது ஒண்ணு மாத்திரம் சாப்பிடாது. ஏன் தெரியுமா அது ஒண்ணு சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு? நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க கண்கள் திறக்கப்படும், நல்லது தீயது எதுன்னு கண்டுபிடிச்சுக்குவீங்க, நீங்க தேவர்களை போல ஆயிடுவீங்க. யார போல? தேவர்களை போல, கடவுளை மாதிரி ஆயிடுவீங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஓ கடவுள் மாதிரி ஆயிடுவோம் தான் கடவுள் வேணானாரா, இப்ப நம்ம ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புட்டாங்களா, அன்னைக்கு புட்டுக்குச்சுனாரு ஒருத்தர். ஆமென் ஆமென். சாப்பிட்டாங்க, அன்னைக்கு எல்லாம் போச்சு. ஆமென் ஆமென். அன்னைக்கு எல்லாத்தையும் இழந்தார்கள், சாத்தான் அவங்கள ஏமாத்திட்டான். ஆமென். பைபிள் சொல்லுது கர்த்தர் அவங்களுக்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்தாரா. என்ன கொடுத்தாரு? கனத்தையும் மகிமையும். See, Adam was what enveloped by or surrounded by, otherwise he was surrounded by honor and glory. Honor and glory. அவனை சுற்றிலும் ஒரு மகிமை இருந்தது. மேபி நமக்கு தெரியாது ஆதாம் எப்படி இருந்தான். ஒரு பிரீச்சர் சொல்றாரு, ஆதாமையும் இயேசு கிறிஸ்துவ நிக்க வச்சு அக்கா யார் ஆதாம் யார் இயேசுன்னு தெரியாது. கர்த்தர் அப்படிதான் பண்றார். ஆமென் ஆமென் ஆமென். ஏன்னா அவன் தம்முடைய பிள்ளை போ தம்முடைய குமாரன், அவனும் அவன் குமாரன் தான். அல்லேலூயா. தேவன் தம்முடைய சாயல் படி படிச்சார். அவங்களுக்கு வெக்கம் இருக்காது. அது மாத்திரம் இல்ல, அவங்க நேக்கட்னஸ், என்னதான் அவங்க நிர்வாணம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மேபி ஒரு லைட் அவங்கள மூடி இருந்துக்கலாம். அதான் பைபிள் சொல்லுது, பாவம் செய்தவனே அந்த மகிமை அவங்களை விட்டு நீங்கினது. அந்த வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய். All have sinned and fall short of the glory of God. After man got sinned, he falls short of the glory of God. The glory of God just left him away. Amen. Amen. அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஆமென் ஆமென். அப்ப அவனை விட்டு நீங்கனோனே இவன் வெக்கப்படுறான், அவங்க ஒய்ஃபை பார்க்கறான், அது வெக்கப்படுது. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மஞ்சள் ஓடுறாங்க. நல்லது தீயது தெரிஞ்சிச்சு, கண்கள் திறக்கப்பட்டது. அதே மாதிரி வெக்கப்பட்டு ஓடி போய் இவன் ஒரு மரத்து பின்னாடி ஓடினா அவன் ஒரு நெக்ஸ்ட் அத்தி மரத்து இலையை தச்சு அவங்க ஆடையாக அணிந்து கொண்டாங்களாம். தேவ மகிமை போனது, அவளுக்கு இருந்த கனம் போனது. After they have sinned, both honor and also glory left them. Amen. எது போச்சு? கனமும் மகிமை. கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சுத்தி இருந்தாங்க. He has crowned him with honor and glory. Now they that கர்த்தர் எடுத்துட்டான்னு சொல்ல முடியாது. They left. Amen. Left him. அவனை விட்டுட்டு அதுக்குள்ள போயிடுச்சு. எது? கனமும் மகிமை. மகிமை.
ஆனா ஒண்ணு தெரியுங்களா, எந்த கனத்த மகிமையை மனுஷன் இழந்தானோ அதை மீண்டும் திருப்பி கொண்டு வர கொடுப்பதற்காக தான் இன்னொரு ஆதாமை கர்த்தர் அனுப்பினார். இன்னொரு ஆதாம் எந்த மகிமையை அவன் இழந்தானோ அதே மகிமையை மீண்டும் கொண்டு வரதான் நமக்கு கொடுப்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாரா, இன்னொரு ஆதாம் அனுப்பினார். அந்த ஆதாமுடைய பேர் தான் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இதான் வந்து அப்படியே கம்பேர் பண்ணி வர்றார். யாரு? பவுல் அப்போஸ்தலன். இதுதான் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் ஆதாம் இருக்கும். ஓகே, எடுத்தவங்க படிக்கலாங்களா? 5th chapter verse I think 14 ல இருந்து படிக்கலாம். 14. அப்படி இருந்தும் மரணமானது, ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு தான் மரணம் வந்து. ஆமென். ஆதாம் பாவத்துக்கு முன்பு மரணம் இல்லை. ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு தான் நியாய தீர்ப்பு வந்து. கர்த்தர் சொன்னாரு, நீ நெத்தி வேர்வையை சிந்த நீ நிலத்துல வேலை செய்யணும், நீ கால் மதிக்கெல்லாம் சபிக்கப்பட்டு இருக்கும், அது முழு குறுக்கம் தான் உனக்கு விளைவிக்கும், முழு பலன் நீ கிடைக்காது. கஷ்டப்படணும், காலெல்லாம் இலவசமா சாப்பாடு இல்ல. முன்ன சொன்னார் இலவச சாப்பாடு, இப்ப தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டு உனக்கு இலவசம் இருக்கா சாப்பாடு, நீ கஷ்டப்படும். ஆமென் ஆமென். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அது என்ன, அது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆபிரகாம் வரைக்கும் போறது. நல்லா ஓடுங்க பாருங்க என்ன சொல்றது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். என்ன மோசே வரைக்கும் ஏன் ஆபிரகாம் போறது, ஈசாக்கு போறது? மோசஸ் வரும்போது தான் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஆமென். சட்டம் இல்ல, மோசஸ் வர வரைக்கும் சட்டம் இல்ல, லா இல்ல, நியாயப்பிரமாணம் இல்ல. அந்த நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்திலும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களே ஆண்டு கொண்டது. ஆதாம போல பாவம் செய்யாதவங்க கூட செத்தாங்க. ஏன் இது அநியாயமாகுது? ஆதாம் போல மீறுதல் செய்யாதவர் கூட என்ன பண்ணாங்க, செத்துட்டாங்க. ஆமென் ஆமென். ஏனோக்கு மரித்தார். எத்தனை பேர் ஏனோக்கு மரித்தார்? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நோவா மரித்தார். நோவா நீதிமான், யோபு நீதிமான், மரித்து போனார். ஆபிரகாம் நீதிமான், மரித்து போனார். லோத்து நீதிமான், மரித்து போனார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் என்ன சொல்றாங்க, மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் வராதுக்கு முன்ன பாவம் செய்தவர்களை பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எது ஆண்டு கொண்டது? எது ஆண்டு கொண்டது? மரணம் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். சோ இன்னொரு ஆதாம் வராருன்றதுக்கு முன்னாடி வந்தவன் அந்த ஆதாம். அப்ப அந்த ஆதாம் பின்பு வந்தவர். யார் அது பின்பு வந்தவர்? வெரி குட், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது இவ்வளவு பெரிய கதை சொல்லுங்க. பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆனவன். ஓகே, அப்ப 2 ஆதாம் இருக்குது மாத்திரம் அதுல வச்சுக்கலாம். மோசேயுடைய லா வரதுக்கு முன்னாடி பாவம் செய்யாதவர்கள் கூட செத்து போனாங்க. அந்த மரணம் வந்து ஆண்டுக்குச்சான். இங்கிலீஷ்ல படிச்சலாம். Nevertheless, death reigned from Adam to Moses. Nevertheless, death reigned from Adam to Moses. Even over them. Who had not sinned after the similitude of Adam's who had not sinned after the similitude, same way of Adam's transgression. Who's the figure of him? Who's the figure of him that was to come? Yes. First Adam was the figure of him that was about to come. That is second Adam, Jesus. Amen. Amen. இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, மரணம் ஆண்டு கொண்டதுன்னு இருக்குதா பாருங்க. எஸ். என்ன இருக்குது அது? அப்படிங்க மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. என்னவா? பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. எல்லாம் ஆண்டு கொண்டது சொல்லுங்க. ஆண்டு கொண்டது. இன்னொரு முறை சொல்லுங்க. ஆண்டு கொண்டது. அப்ப மரணம் தான் ஆட்சி செய்யுது. ஆமென். மரணம் ஆட்சி செய்யுது. எல்லாரையும் மரணம் பிடிக்கும். ஓகே, ஆனா இங்கிலீஷ்ல வந்து அதே மாதிரி என்னக்கா டெத் ரெயின் இருக்கு பாரு. nevertheless death reign, மரணம் ஆட்சி செய்யும். யாரு? பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆட்சி செய்யும். பவர் வந்துச்சு பாருங்க, பவர் வந்தது. ஆமென். ஓகே, அப்ப மரணம் ஆட்சி செய்யும். வேகமாய் 15ஆம் வசனம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில் ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர் மரித்திருக்க. ஒருத்தன் மீறினானா அநேகர் செத்துட்டாங்க. ஆமென். எத்தனை பேரு? அநேகர். ஒருவனுடைய மீறுதனாலே அநேகர். யார் அந்த ஒருவன்? அதான் ஒரு பிரீச்சர் சொன்னார், who is that rascal அப்படினா. who is that rascal? Because of one fellow this had happened. ஒருத்தனுடைய மீறுதனால தான் இதெல்லாம் நடந்தது. ஆமென். யார் அது? ஆமென். So
ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படின்னு, ஒருவனுடைய மீறுதலாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும், எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபைன்னு சொல்லுங்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம், நம்ம இது போட்டுதான் இங்கிலீஷ் அதுக்குள்ள படிச்சலாம். come on. But the free gift is not like the offense. The free gift is not like offense. For if by the one man's offense many died, for by one man's offense many died. Who's that guy? One man's offense many died. Adam's offense. Okay. Much more the grace of God, much more the grace of God, and gift by the grace of one man, gift by grace of one man, Jesus Christ, abounded to many. நல்லா உனியா இது கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும், கவனிச்சுங்க, எடுத்துக்கலாமா? ஓகே, 15 வசனம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. ஓகே, இங்க ரொம்ப கிளியராக ஒருத்தர் மீறினார் யாருங்க? ஆதாம். ஒருத்தர் மீறினார், அவர் பேர் என்னங்க? ஆதாம். அவர்னால கர்த்தர் ஜட்ஜ்மென்ட் கொடுத்தார். மீறுதலின் பலன் என்னன்னாக்கா சாவு, மரணம், எல்லாருக்கும் சாபம், நோவு, தரித்திரம். அவன் ஒருத்தனால தான் வந்தான். ஆனா ரெண்டாவது ஆதாம் வந்தார் பாரு, என்னங்க, அவர் மூலமா கிருபை வந்துச்சு. ஆமென். என்ன வந்தது? கிருபை. யார் ரெண்டாவது ஆதாம்? இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லுது. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது. ஆதாமுடைய மீறுதல் பெருசு இல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற கிருபை தான் பெருசு. ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேருக்கு புரிஞ்சது தெரியல? ஆதாமுடைய மீறுதல் பெரிதல்ல, இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை தான் பெருசு. ஆமென். அதுதான் ஒரு பிரீச்சர் சொன்னாரு, நான் பாவின்றதை காட்டிலும் என் ரட்சகர் பெரியவர். ஆமென். நான் பாவின்றதை காட்டிலும் என் பாவத்தை காட்டிலும் எனக்கு கிடைச்ச ரட்சிப்பு பெருசு, என் ரட்சகர். ஹalleluya, அவர் ரத்தம் பெரியது. ஆமென். பயப்படாதீங்க, நீங்க ஒண்ணும் பாவினா பெரிய பாவி சின்ன பாவி இல்ல, எல்லாம் பாவி தான். ஆனா நீ பாவியை காட்டிலும், நீ செய்த பாவத்தை காட்டிலும், அக்கிரமத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெரியது. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும். Praise God. The blood of Jesus cleanses from all sins. The blood of Jesus cleanses from how many sins? All sins. எல்லா பாவத்தையும் இயேசுவின் ரத்தம் மன்னிக்கும். ஹalleluya. சரி, ஆனால் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல. எப்படி? ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒரு மனுஷன் மீறினா, யாருங்க? ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. ஒருத்தன் பாவம் செய்த அநேகர் செத்துட்டாங்க. கரெக்ட் தானே? ஒருத்தன் பாவம் செய்த பாவம் அப்படியே ஜெனரேஷன் ஃபுல்லா வந்துச்சு, அநேகர் மரிச்சிட்டாங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. கரெக்ட்மா? ஓ, தேவன். இங்க நான் நேத்து தான் பார்த்தேன், இவ்வளவு நாள் படிச்சிருக்கேன். இதுல இன்னொரு வெளிப்பாட்டாக்கா, 2 பேருடைய கிருபை வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் யார் பாருங்க? படிமா தேவனுடைய கிருபையும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபைன்னு சொல்லுங்க. தேவனுடைய கிருபையும். யாருடைய கிருபை? தேவனுடைய கிருபை. பிதாவாகிய தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவு. அப்ப இன்னொருத்தர் கிருபை கொடுக்கிறார். யாரு? ஒரு மனுஷன், யாரும் ஒருத்தர். அதனாலதான் நான் மனுஷன் சொன்னேன். இயேசு தேவனுடைய கிருபை ஒண்ணு இருக்கு, இயேசு கிறிஸ்து ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே ஈவு, கிஃப்ட், ஏதோ ஒரு கிஃப்ட் தரான். கிருபையில ஒரு கிஃப்ட் தரான். அதுதான் அவருடைய நீதி. அந்த ஆதாம் மூலமாய் பாவம் செய்தது மூலமாய் கிடைத்தது மரணம். ஆமென். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாவமே செய்யாதவர் நமக்காக மரிச்சதால அவர் கிருபையில ஒரு gift கொடுக்கிறார். ஈவுன்னு சொன்னா என்னங்க? gift. ஒரு ஃப்ரீ gift தரார். ஒரே மனுஷனால் வர கிருபை. அந்த ஈவு என்னன்னாக்கா, அது பின்னாடி வருது. என்னன்னாக்கா, அது ஜீவனும் நீதியும். ஆமென். நமக்கு நீதியை இலவசமா தரான். ஆமென். ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே ஒரு ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. அப்போ பாவம் பெருகுந்த காட்டிலும் கிருபை அதிகமா பெருகு. ஆமென். ஆமென். அதனால தான் சொன்னேன், நீ பாவின்றத காட்டிலும் ஒரு ரட்சகர் பெரியவர். உன் பாவத்தை காட்டிலும் இயேசு சிந்திய ரத்தம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஆமென். 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 இங்கிலீஷ்ல படிச்சலாம்.
But not as the offense, but not as the offense. so also is the free gift. Yes, it's a free gift. Offense committed by Adam, it cannot be compared with the free gift came through Jesus, a one man. Offenses, when compared to the free gift, offense is nothing. Free gift is a very great thing. One second, ma'am. But not as the offense, But not as the offense, so also is so the free also gift. the free gift. Okay. For if through the offense of one, Yes, who's that guy? Adam. For if through the offense of one, many be dead, many be dead. Because of one man's offense, many be dead. much more the grace of Much God, more the grace of God. Here, two graces are there. Much more the grace of God. That is one grace of God. and the gift by grace, And gift by grace. which is by one man, Who's that man? Jesus Christ. Jesus also giving us the grace. Father also giving us the grace. And Jesus also giving us the gift. And the gift by grace, which is by one man, Jesus Christ, has abounded to many. Amen. Amen. அப்படியே பெருகிச்சான். எல்லாரும் மேலும் கிருபை பெருகிச்சான். அந்த கிருபை பெருகுதலாட்டி காசு பிளாக் வந்து பிரவீன் வந்திருக்க முடியாது. ஆமென். கேஜஸ் பிளாக் வந்து பிரசாந்த் வந்திருக்க முடியாது. எஸ்டி பிளாக்ல இருந்து சுகுணா சிஸ்டர் வந்துக்க முடியாது. எச்எம் பிளாக்ல இருந்து லாவண்யா சிஸ்டர் வந்துக்க முடியாது. நீ மாரி குப்தல இருந்து வந்திருக்க முடியாது. நான் சாம்பியன்ல இருந்து நான் வந்திருக்க முடியாது. எதுக்கு? ஏன்னா நம்ம பாவம் எல்லாம் யாரும் பாவம் செய்யாதவங்க, எல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவங்க, எல்லாம் பொய் சொன்னவங்க, பித்தலாட்டம் பண்ணுவாங்க. ஆனா உன் மேல என் மேல கிருபை பெருகுச்சு. நம்முடைய பாவத்தை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை பெருகுச்சு. அந்த கிருபை தான் இங்க கொண்டு வந்து நம்ம சேர்க்கிறோம். அநேகர் மேல அதிகமாய் பெருகிடுச்சு. ஓகே, சீக்கிரம் வந்துக்கிறோம். 16 மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால், மேலும் ஒருவன் பாவம் செய்தனால. யார் அந்த ஒருவர் பாவம் செய்தது? ஆதாம். அதான் ஒரு பிரீச்சர் சொன்னாரு, எல்லாம் வந்து கோபத்தில் இருப்பாங்களா யார் மேல? ஆதாம். அதனால பரலோகத்தில் ஆதாம் கட்டாயம் இருப்பாரு. ஆனா செப்பரேட் ஜெயிலில் அவர் போட்டுப்பாங்களா. ஏன்னாக்கா அவர் போய் அடிக்கக்கூடாதுன்னு. சும்மா அதெல்லாம் எல்லாம் ஆதாம் கிட்ட போய் நீ முன்னால் தான் பாச. அட பாவி, நானா போய் நாள் தாக்கு பிடிச்சேன், நீ இருந்தீனா என் பிளேஸ்ல 3:45 நாளே முழுகி போயிட்டு போடா ஆகும். யாரேன் எல்லாமே பாவம் செய்து. ஆமென். ஆமென். ஆதாம்னா கொஞ்ச நாள் இருந்தாரு. எதுல? பழத்தை சாப்பிடாத. என்றியும் அவங்க ஒய்ஃப் விட்டு இருந்தோன்னு 3:45 நாள்ல வெளியே விட்டுப்பாங்க. சதீஷ் அவங்க ஒய்ஃப் விட்டுதா 4:45 நாள். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா? ஒரு நாள் எக்ஸ்ட்ரா. 2:45 யாரு சொல்றதுன்னு தெரியல, விட்டுருந்தாங்க. ரைட், ஓகே. இப்போ எங்க இருக்கிறோம்? 16ஆம் வசனம். மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. இந்த ரெண்டு இது அப்படியே வரும். ஆதாம்னால பாவம் செய்தனால கர்த்தர் ஒரு தீர்ப்பு கொடுத்தார். தீர்ப்புனா ஜட்ஜ்மென்ட். தீர்ப்பு என்னங்க? ஜட்ஜ்மென்ட். கண்டம்னேஷன். தீர்ப்பு பாருங்க. என்னன்னா, உன்னால பூமி சபிக்கப்பட்டிருக்கும், நீ கஷ்டப்படுவ, நீ வேர்வை சிந்துவ, இதுக்கு மேல வேர்வை வரும். ஆமென். ஆமென். சோ நிறைய கர்த்தர் சாபத்தை கொடுத்தார். பெண்ணுக்கும் அது மாதிரி நீ பிள்ளை பெறனால நீ கஷ்டப்படுவ அப்படின்னு எல்லாம் சொன்னார். ஹalleluya. ஆமென். அப்ப வர மேலும் ஒருவன் பாவம் செய்தால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. ஈவுனா ஃப்ரீ கிஃப்ட்ங்க. தமிழ்ல அது மாதிரி நம்ம வார்த்தை வீட்ல எல்லாம் பேசுறது இல்ல. ஈவு ஃப்ரீ கிஃப்ட், இலவசம். ஆமென். அப்போ கர்த்தர் இலவசமா ஒன்னு கொடுத்தார், ஒரு gift. அந்த இலவசமான gift, அந்த கிருபைக்கு தீர்ப்பு ஒண்ணுமே இல்ல, கண்டம்னேஷன் ஒண்ணுமே இல்ல. நியாய தீர்ப்பை காட்டிலும் தேவ கிருபை பெருசு. இதுல அப்படிதான் நினைச்சுக்கலாம். நியாய தீர்ப்பை காட்டிலும் எது பெருசு? தேவ கிருபை. தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம், ஒரே குற்றம் தான் அவன் செய்யறான், எல்லாம் செத்துட்டோம். செத்துட்டோமா? ஏன் நம்மள சொல்ல, எல்லா மனுஷனும் செத்தாங்க, அவன் செய்யாத கூட செத்தாங்களாம். ஒரே தீர்ப்பு குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கண்டம்னேஷன், ஆக்கினைக்கு தண்டனைக்கு ஏதுவா இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இங்கிலீஷ்ல படிச்சலாம். And not as it was by one that sinned, by one that sinned, that is Adam's sin. So is the gift. So the gift is great. The free gift, that is the grace of God, is greater than the judgment which came through the sin of one person.
the gift is great, the judgment is small. Okay, and not as it was by one that sinned. So is the gift. So is the gift. For the judgment was by the one to condemnation. Yes, for the judgment was by one to condemnation. Yes, after Adam has sinned, God spoken the judgment against Adam and his generation. So he condemned him. Okay. But the free gift. For the free gift is of many offenses. Is of many offenses to justification. The free gift is of many offenses to justification. Allah ஓனிங்க ஒருவன் பாவம் செய்தான் நியாய தீர்ப்பு வந்துச்சு அதனால கண்டெம்னேஷன் வந்துச்சு. எத்தனை பாவம்? ஒரு பாவம். பாருங்க மேலும் மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம். எத்தனை குற்றம்? ஒரே குற்றம். ஒரே குற்றம். ஒரு பாய்சன் பாட்டில் தான் பாஸ்டர். ஒரே ஒரு பாய்சன் பாட்டில். ஒரு விஷம் பாட்டில் தான் எல்லாத்தையும் கெடுத்துச்சு. எல்லாத்தையும் கெடுத்துச்சு. ஆமென். ஒரு குற்றம். எத்தனை குற்றம்? ஒரே குற்றம். ஒரே ஒரு பாய்சன் பாட்டில். ரைட்டா? அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. கண்டெம்னேஷனுக்கு ஏதுவா இருந்தது. ஆக்கினைக்கு ஏதுவா இருந்தது. ஒரு பாய்சன் பாட்டில் ஒருத்தன் விட்டதான். இன்னைக்கு எல்லாம் பாவம் செய்துக்கிறோமே. அப்ப எத்தனை பாய்சன் பாட்டில்? புரிஞ்சிச்சுங்களா? ஒரு பாய்சன் பாட்டில் எல்லாத்தையும் கெடுத்துச்சான். இன்னைக்கு எல்லாமே பாவம் பண்ணிக்கிறோம். ஒருத்தர் 10 பாட்டில் வச்சுக்கிறோம். பாவம் அவன் ஒண்ணு தான் செய்தான். கௌதம் கிட்ட 9 வந்துருக்குது, என்கிட்ட 10 இருக்குது. அவன் சதீஷ் பாட்டு 11 12 கூட இருக்கும். அல்லேலூயா. இப்ப யாருக்கிட்ட இல்ல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா குற்றம் ஜாஸ்தி இருக்குது. ஒரு குற்றத்துக்கே நியாய தீர்ப்புனாக இன்னைக்கு நிறைய குற்றம் ஆச்சு. உலகம் முழுவதும் குற்றம். ஆனா பைபிள் சொல்லுது அந்த ஃப்ரீ கிஃப்ட் கோடி கணக்கான பாய்சன் பாட்டில்களை ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் நீக்கி போட்டு. அப்ப இயேசுவின் ரத்தம், இயேசுவுடைய கிருபை, அந்த ஃப்ரீ கிஃப்ட் இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிற ஈவு எல்லா விதமான குற்றங்களை காட்டிலும் பெரியது. கைகளை தட்டி தேவனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுதான் சொல்றேன். ஒரே ஒரு பாய்சன் பாட்டில் எல்லாத்தையும் கெடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய பாய்சன் பாட்டில் இருக்குதே. அப்ப என்ன பண்றது? பைபிள் சொல்லுது எத்தனை பாய்சன் பாட்டு இருந்தாலும் அவருடைய கிருபை முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற விஷத்தன்மைகள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்ல. கர்த்தருடைய கிருபை பெரியது, கர்த்தருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது என்ன பண்ணான்? அந்த கிருபை வரவும் அநேக குற்றங்களை நீக்கிச்சான். எல்லா பாய்சனும் தொர்த்தி நீக்கி நீதி விளங்கும் நீதிமான நம்ம எல்லாரையும் மாற்றி விட்டது. கைகளை கட்டின நீதிமான்களாய் மாற்றி விட்டது. அதை ஹைலைட் பண்ணா கிருபை வரமும் அதுல வந்து ஃபுல்லா கிருபை. 4வது கிருபை வரமோ. எஸ் படிமா. கிருபை வரமோ என்ன பண்ணுச்சு பாரு. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி. எத்தனை பாய்சன் பாட்டில் இருந்துச்சு? ஒரு குற்றத்துக்கே தண்டனை. இங்க எத்தனையோ குற்றங்கள். கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய். கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாகிறது. அப்ப ஒரு குற்றம் நியாய தீர்ப்பு வந்துச்சு. எத்தனை குற்றத்துக்கு? ஒரே. ஆனா இன்னைக்கு உலகத்துல அநேக குற்றம் இருக்குது. அநேக குற்றங்களை என்ன பண்ணிச்சு பாருங்க. கிருபை வரமோ கர்த்தர் இலவசமாய் கொடுத்த கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நமக்கு நீதி அது கொடுப்பதற்கு அது ஏதுவாகிறது. இங்கிலீஷ் அது மாத்திரம். But the free gift. But the free gift is of many offenses. See, one guilt, one sin brought the condemnation to the humanity. One guilt or one sin, one disobedience of Adam brought condemnation. But today we have so many sins. What happened? But the free gift is what it do? Is of many offenses. Many offenses to justification. It eradicated all the many offenses and brought the what? Justification. Hallelujah. The free gift eradicated or what? Took away many offenses and brought us what? Justification. நமக்கு நீதி கொடுத்ததா. ஆமென். அப்போ பாத்தீங்களா? பாவத்தை காட்டிலும் இயேசுவுடைய ரத்தம் தான் பெருசு. ஆமென். பாவங்களை காட்டிலும் எது பெருசுங்க? இயேசுவின் ரத்தம். இன்னைக்கு ஒரு மனுஷன் நான் பாவி ஆண்டவரே இன்னைக்கும் கத்துறான், நாளைக்கும் கத்துறானா, நான் அவனை நம்புறது இல்லை. நம்ப முடியவில்லை. இல்லை. ஆமா. ஆமென்.
அப்பா 5 வயசுல நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பா, 8 வயசுல இப்படி பண்ணிட்டேன் நான் சொல்லிக்கிறேன். அப்படியெல்லாம் சிந்து அப்பா எனக்கு கத்து கொடுத்து அப்படித்தான் யோசி சொல்லு. இன்னைக்கு 5 வயசுல சொல்றது, 8 வயசுல சொல்றது, 11 வயசுல சொல்றது, நாளைக்கு வந்து அப்படி சொல்றது. அப்ப என்ன, இயேசுடைய ரத்தத்துக்கு பவர் இல்லைன்னு காண்பிக்கிறேன். நோ, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். இந்த சர்ச்சில் இயேசுவின் ரத்தத்தை பத்தி அடிக்கடிக்கு எல்லாத்தையும் நாங்க சொல்றோம். அந்த ரத்தம் தான் வைக்குது வேட்டு யாருக்கு? சாத்தான். குற்றமற்ற ஒரு மனசாட்சி அப்பதான் தைரியமா கடவுள்கிட்ட வந்து நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓகே, இங்க இருக்கிறோமா? இன்னும் 16ல இருக்கிறோமா? ஓகே, 17 வரலாம். அல்லாமலும் 17 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, யாரையா அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல், யாருக்காக ஒருத்தன்? ஆதாம். அது உங்களுக்கு தெரியுது, நீங்க கண்டுபிடிச்சீங்க. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே, அந்த ஒருவன் மூலமா மரணம் ஆண்டு கொண்டிருக்க. பாத்தியா என்ன வந்து ஆண்டு கொண்டது? மரணம். எல்லாரும் பிடிச்சிச்சு ஆட்சி செய் because of one fellow. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமா எது ஆண்டு கொண்டிருக்குது? மரணம் ஆண்டு கொண்டிருக்க. ஹைலைட் மரணம் ஆண்டு கொண்டிருக்க. மரணம் ஆண்டு கொண்டிருக்குது ஒருத்தனால. யாரால? ஆதாமால. மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூர்ணத்தையும். நல்லா உடைய கேஜே ஃபேத் அசெம்பிளி உங்களை பத்தி ஆவியானவர் பேசுறார். ஆமென். நல்லா உடைய ஆமென். இது இலவசமா கிடைக்குது நமக்கு. ஆமென். என்னங்க ஃபர்ஸ்ட் கிருபையின் பரிபூர்ணத்தையும். என்னங்க கிருபையின் பரிபூர்ணம்? எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. இது மாதிரி நல்ல வார்த்தை உங்க உலகத்துல இன்னைக்கு எதுவுமே இல்லை. ஆமென். இன்னைக்கும் இல்ல, நாளைக்கு இல்ல, எதுவும் இல்ல. கிருபை வந்து பரிபூர்ணமா கிடைக்கும். ஆமென். கொஞ்சம் கிருபை இல்ல, 2 கேஜ் இல்ல, 3 கேஜ் இல்ல, ரைட்டுங்களா? கிருபை உனக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஆமென். சோ இந்த காலை வேளை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க எல்லாம், கிருபை படிங்க. கிருபையின் பரிபூர்ணத்தையும். என்னங்க கிருபையின் பரிபூர்ணம் நமக்கு கிடைக்குது அந்த காலையில. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும். ஈவன ஃப்ரீ கிஃப்ட். கர்த்தர் இலவசமாய் ஃப்ரீயாக நம்முடைய சபையாக எல்லாருக்கும் இலவசமாய் நீதியை கொடுத்து. ஹalleluya. பிரைஸ் காட். இலவசமா நீதியை கொடுக்கிறார். ஈவன இலவசம். என்ன ஃப்ரீ கிஃப்ட்ங்க? ஃப்ரீ கிஃப்ட் இருக்காமா இங்கிலீஷ்ல? ஓகே, gift of righteousness. ஓகே, நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் டெய்லி பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட்டுங்களா? ஏன்னா இது வந்து ரெட்ட பிள்ளைங்க. இது எத்தனை பிள்ளை? ரெட்ட பிள்ளை. அப்போ மதுமிதாவும் சச்சின் மாதிரி. ஹalleluya. ஆமென். ஏன்னா ரெட்ட பிள்ளைங்க. ஆமென். ஆமென். எங்க வீட்டு பக்கத்துல அப்பி மாதிரி. அது யாக்கோபு ஏசாமா. ஹalleluya. ஆமென். 2 வரம் இரட்டிப்பான வரத்தை கர்த்தர் இந்த கால வேளை தரார். ட்விங்ஸ். ஆமென். 2 வரம் இரட்டிப்பான வரம். ட்விங்ஸ். ஹalleluya. ட்விங்ஸ் தரார். என்னன்னா நமக்கு கிருபையின் பரிபூர்ணத்தையும் பக்கத்துல நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, அந்த இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆட்சி செய்வார்கள். ஆட்சி செய்வார்கள். மரணம் ஆள போகிறதில்லை. இனிமேல் நீ ஆட்சி செய்ய போகிறோம். ஆட்சி செய்ய போகிறோம். கை தட்டுங்க. ஆளுவோம், ஆளுகை செய்வோம். ஆட்சி செய்ய போகிறோம். We going to reign. We are reigning. இவ்வளவு நேரம் மரண ஆட்சி செய்யுச்சு, எல்லாரையும் பிடிச்சுக்கிச்சு. நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து புண்ணியவான் 2வது ஆதாம் மூலமா நமக்கு கிருபையின் பரிபூர்ணம். எல்லாம் சொல்லுங்க, கிருபையின் பரிபூர்ணம். இன்னொன்னு என்னன்னா நீதியாக ஈவின் பரிபூர்ணம். அது வரைக்கும் கிருபையின் பரிபூர்ணம் நீதியாக ஈவின் பரிபூர்ணம் வரைக்கும் ஹைலைட் பண்ணுங்க. படிங்க இன்னொரு முறை. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாக ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே. இயேசு கிறிஸ்து அந்த ஆதாம் மூலமா மரணம் வந்துச்சு. இந்த ஆதாம் 2வது ஆதாம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். இந்த உலகத்தில் ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். ஆளுகை செய்வோம், ஆட்சி செய்வோம். அடிமை இல்ல, ஆள போடுங்க.
சொல்லுங்க, நான் அடிமை இல்லைன்னு சொல்லுங்க. அடிமை இல்லை. ஆள பிறந்தவன். நான் ஆளுகை செய்வேன். எத்தனை பேர் நீங்க ஆளுகை செய்வீங்களோ நீங்க தான் ஆட்சி செய்வீங்க. கேட்டங்களா? எத்தனை ஆட்சி செய்வீங்க நான் சொல்றேன். கேட்டங்களா? come on, இங்கிலீஷ்ல பார்த்தலாம். For if by one man's offense, that's Adam's offense, death reigned by one. Yes, because of one man, Adam, the death came and it began to reign by that one man. Death reigned by one man. Much more those who receive abundance of grace. So there is much more things. Those who receive the abundance of grace and a free gift of righteousness. And the free gift of righteousness. Much more they which receive abundance of grace and of the gift of what? Righteousness. Two things. There are two things. That's the twin gifts we are getting each and every day. We need to receive twin gifts. Which are the things? One is abundance of grace. Come on, say abundance of grace. Abundance of grace. இன்னொரு முறை சொல்லுங்க. Abundance of grace. It is not little grace. Abundance of grace. கொஞ்சம் கிருபை இல்ல, பரிபூர்ண கிருபை. Abundance. Amen. Twin gifts. We need to receive twin gifts this morning hour. Yes. Every morning we need to receive. Amen. ஒவ்வொரு காலையில அவருடைய கிருபை புதியது. நம்ம ஒரு நாளும் பெற்றுக்கணும். first abundance of grace. சொல்லுங்க. Abundance of grace. சொல்லுங்க. Abundance of grace. Say, Father, I receive the abundance of grace. Amen. Say, Father, I receive the abundance of grace. Abundance of grace. In Jesus' name. In Jesus' name. Next இன்னொன்னு தான் free gift. And of the gift of righteousness. இன்னொன்னு இருக்குது என்னங்க? Gift of righteousness. எல்லாம் சொல்லுங்க. Gift of righteousness. இன்னொரு முறை. Gift of righteousness. இன்னொரு முறை. Gift of righteousness. That twin gifts. Yes. One is abundance of grace. Another is righteousness. Gift of righteousness. It is not a reward of righteousness. Bible doesn't say reward of righteousness, but it's a gift of righteousness. Amen. அல்லேலூயா. நீதியின் ஈவுன்னு தான் சொல்ற. நீதி நமக்கு கிடைக்கிற பரிசுன்னு சொல்ல. Yes. நீ ரொம்ப நல்லவனா இருந்த, உண்மையா இருந்த, அதனால கர்த்தர் உனக்கு பரிசா கொடுத்தாருன்னு கர்த்தர் பரிசுன்னு சொல்ல, இலவசமா கர்த்தர் நீதியை கொடுத்தாரா. அதனால தான் ஈவு. கையை தட்டு. It's a gift. It's a gift. It's a gift. Amen. Righteousness is a gift. நீதி இலவசமா கிடைக்கிற ஒரு கிஃப்ட்ங்க. அது உனக்கு உன் ஜெபத்தினால கர்த்தர் கொடுத்த உனக்கு பரிசு அல்ல. It's not a reward. It's a gift. கை தட்டுங்க. Gift. Hallelujah. Hallelujah. Amen. Gift. எங்க காலத்துல சொல்றாங்க, இல்ல நீ வந்து அந்த பரிசா பெறணும். இன்னும் ஜெபிக்கணும் பிரதர். இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் பரிசுத்தமாகணும் பிரதர். ஏன்னா வசனம் சொல்றது எங்க பரிசுத்தமா இருக்கு, இன்னும் பரிசுத்தமா இருக்கணும். சரி, யாரை திட்டு தரல. பைத்தியம் பிடிச்சோல அந்த சிஸ்டருக்கு தான் சொல்றேன். இன்னும் பிரதர், நான் சின்ன பையங்களா, இன்னும் பிரதர், இன்னும் செப்பிட்டு பிரதர். இன்னொரு சொல்ற, கண்ணீர் விடு, அழுவு, கண்ணீர் விட்டு அழுவு. ஒரு சமயம் கண்ணீரை கண்டு அவர் இறங்குவா. இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. என்ன ஒண்ணுமா? ஆமா, கண்ணீர் கேட்டீங்களா? கண்ணீர் விட்டு ஆகணும். அப்பதான் இப்போ கண்டவே என் பாவத்தை மன்னியும் அப்படின்னு அழுவும் போது கர்த்தர் இல்ல என் மனசு ஒன்னும் இலகல, இன்னும் அழு அப்படின்றாரா? இன்னும் அழுங்க ஆண்டவரே அப்பா. இப்பதான் எனக்கு கொஞ்சம் பெல்ட் ஆகுது மனசு. இன்னும் அழு ஆண்டவரே அப்பா. இன்னும் கர்த்தர் இன்னும் சத்தம் போட சொல்றாரு. அப்படியாகுது. இலவசங்க, பாவ மன்னிப்பு இலவசங்க. நீ நான் ஒண்ணு செய்யல, நமக்காக அவர் தவம் இருந்தார், நமக்காக அவர் கதறினார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். இலவசமாய் கர்த்தர் நமக்கு அருளையும் இலவசம். கவனிங்க, ஆளுகை செய்யணும். See, much more those who receive the abundance of grace and the gift of righteousness, what they will do? Shall reign in life through the one Jesus Christ. Shall reign in this life through the one Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே இந்த ஜீவனில, ஜீவனை தமிழ்ல ஜீவன்ல அடைந்து இருக்குது இல்ல, இந்த ஜீவன்ல இந்த உயிரா இருக்க நாட்களை ஆளுகை செய்வாங்க. ஆளுகை செய்யணும். ஆமென். இன்னைக்கு ஆளுகை செய்றீங்களா? பாஸ்டர், இந்த வசனம் 5:17 அப்படியே கவனம் வச்சு போயிட்டு எங்க மனைவியை நான் ஆட்சி செய்யறேன். உக்காரனா ஏஞ்சிக்கணும். தப்பாரம் பாஸ்டர், மாமியாரை கவனிச்சிடறேன்ட்டு மருமக போகுது. ஏன்னா ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டுக்குதா பைபிள்ல. போறேன்
அவளுக்கு வைக்கிற வெயிட். அந்த மாமியார் மகளை இப்போ வைக்கிறேன் 5:17 நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் ஆட்சி செய்யறேன்னு போது. நோ நோ, அந்த மாதிரி ஆளுகை இல்லை. நீ நானும் ஆளுகை செய்து வீட்டுல அன்புல ஆளுகை செய்யும், அன்புல ஆளுகை செய்யும். ஓகே, அதுக்கு பதிலா ஆளுக கடன் பிரச்சனை இருந்தா வீட்டுல புருஷன் கவனிக்கணும், மனைவி கவனிக்கணும். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டலையா, ஆளுகை செய். ஏன் இந்த குறைவு இருக்கு? எழுந்து நின்று வீட்டுல சொல்லு, என் வீட்டுல இனி பற்றாக்குறைக்கு தரித்திரத்துக்கு இயேசுவின் நாமத்துல இடமே இல்லை. என் வீடு எப்போதும் நிரம்பி இருக்கும். ஆமென். என் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். என் ஆலைகள்ல இருந்து புரண்டு ஓடும், வழிந்து ஓடுகிற blessing எங்க வீட்டுல blessing தான் இருக்கும் தவிர ஆசீர்வாதம் தான் இருக்க தவிர குறை இருக்காது. இயேசுவின் நாமத்துல எங்க வீட்டை ஆசீர்வாதம் ஆளுகை செய்யும், தரித்திரம் ஆளுகை செய்யாது, ஆசீர்வாதம் ஆளுகை செய்யும். வீட்டுல நோவு இருக்குதா, நோவு ஆளுகை செய்யக்கூடாது. ஆமென். அவர் தழும்புகளாலே சுகமானோம், அவர் காயங்களாலே சுகமானேன். நோவு ஆட்சி செய்யக்கூடாது, தரித்திரம் ஆட்சி செய்யக்கூடாது, சாபம் என்ற வீட்டு ஆட்சி செய்யாது. இயேசு கிறிஸ்துடைய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, கிருபை, வல்லமை, ஆற்றல், உயர்வு, மகிமை இதுதான் ஆட்சி செய்யணும். தரித்திரம் ஆட்சி செய்யக்கூடாது, சாபம் ஆட்சி செய்யக்கூடாது. ஆள் வாங்க காசு இல்ல, ஃபீஸ் கட்ட இதெல்லாம், வீட்டு வாடகை கொடுக்க முடியல, இது என்ன வாழ்க்கை? இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம்னு சொல்லுங்க. கர்த்தரை வச்ச எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணாம். என்ன ஆசீர்வாதம், தேவா என்னை ஆசீர்வாதம், என் நல்லையை பெரிதான். ஒரு நாள் சொல்லுங்க, I receive the abundance of grace and gift of righteousness. It is not reward. நீ உண்மையா இருக்கிறதால, உத்தமமா இருக்கிறதால உனக்கு கர்த்தர் கொடுக்கிற ரிவார்ட் இல்ல, பரிசு அல்ல. நீதின்றது உனக்கு இலவசமா கிடைத்த ஈவு. அப்பா, இந்த காலை வேளை நீதியை நான் பெற்றுக்கொள்கிறேன், உன் பரிபூர்ண கிருபையை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்துல இன்று முழுவதும் நான் ஆளுகை செய்வேன். நான் வாளாகாமல் தலையா இருப்பேன், கீழாகாமல் மேலா இருப்பேன். நான் வீட்டிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பேன். என் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம். கைகளை தட்டி தேவனை மையப்படுத்த. இப்படி ஆட்சி செய்யும், இப்படி ஆட்சி செய்யும். கடன் பிரச்சனை இருக்கீங்களா, கடன் பிரச்சனை, வட்டி கட்டுங்கிறீங்களா, நீங்க டினை பண்ண சொல்ல, வட்டி கொடுக்கணும்னே சொல்ல. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்காது. சொல்லிட்டு கொடு, சீக்கிரம் நிற்கும், வட்டி கட்டுறதாலும் நிற்கும். சொல்லு, வட்டி கட்டுன்னு போது அநேக ஜாதிகளுக்கு நான் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்குவதில்லை. வசனத்தை தான் சொல்றேன், கர்த்தர் சொன்ன வசனத்தை சொல்றேன். நான் கீழாக மேலா இருப்பேன், அவர்கள் என்னை ஆளுவதில்லை, நான் அவர்களை ஆளுவேன். ஆமென். வட்டிக்காரன் என்ன ஆள வேண்டாம், நான் அவர்களை ஆட்சி செய்வேன். நம்ம சர்ச்ல அநேக ஃபைனான்சியர் நீங்க வரணும். ஆமென். இந்த வேலை ஆனா நம்ம சர்ச்ல பேங்க் வரணும், பேங்க் நீங்க நடத்தணும். கர்த்தர் உங்களை பைபிள் அப்பதான் சொல்ல, அநேக ஜாதிக்கு நீ கடன் கொடுப்பார், நீ கடன் வாங்காது. கர்த்தர் உங்களை அப்படியே உயர்த்தட்டும். ஆமென். ஆமென். அது ஒரு உங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், நிறைய பணத்தை கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பார். அதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவர் அடைந்த தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்களுக்காக தான் அவர் சிலுவையிலே தரித்திரனா மாறினார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரனா மரித்தார். எதற்காக? உன்னை என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காக. You know the days of our Lord Jesus Christ, though he was rich, yet he become poor for your sake, and by his poverty you might become rich. Jesus died on the cross of Calvary by taking all our poverty. Why? He became poor because he wants to bless you with prosperity. Amen. He took away all your poverty, he wants to bless you with prosperity. கர்த்தர் உன் தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டார். அவர் உனக்காக சிலுவையிலே தரித்திரனானார். எதற்கு? நீ ஐஸ்வர்யவானா மாற வேண்டும், உன் செல்வ சீமானா வாழ வேண்டும், உனக்கு செல்வ செழிப்பை கொடுக்க, செழிப்பை கொடுப்பதற்காக அவர் தரித்திரனாய் மரித்தார். ஆமென். கரங்களை தட்டி தேவனை விசுவாசிக்கிறவர் கையை தட்டுங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். எனக்காக நீ தரித்திரனா மாறுங்க. நான் உமது நிமித்தம் செல்வ செழிப்பா வாழணும். என்ன சொல்லுமா? நீ கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் வெற்றி, தோல்வியே இல்ல. இதான் ஆட்சி செய்யுது. தோல்வி தோல்வி தோல்வி, எங்க பார்த்தாலும் தோல்வி, இங்கும் தோல்வி அங்கும் தோல்வி, இங்கும் அங்கும் தோல்வி தோல்வி, இங்கும் குவாக் அங்கும் குவாக், இங்கும் அங்கும் குவாக் குவாக்.
சண்டே ஸ்கூல் பார்த்தேன். ரைம்ஸ் கூட அப்படிதான். ஆமென். இங்கும் தோல்வி அங்க தோல்வி, எங்க பார்த்தாலும் வெற்றி. ஏன்னா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். Praise be to God who always leads us into success, who always leads us into success in triumph in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி தான், தோல்வியே இல்ல. நோ தோல்வி, only வெற்றி. மாரன் பாஸ்டர், நோ தோல்வி, only வெற்றி. எஸ் 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 மாரன் பாஸ்டர். Always success. Amen. No தோல்வி, only வெற்றி. ஆமென். அப்ப ஆளுகை செய்வோமா? ஆமென். ஆட்சி செய்வோமா இல்லையா? ஆட்சி செய்வோம். ஆட்சி செய்யணும். இப்ப அடுத்த வாரம் ஆளுகை பத்தி தான் வரும். ஓகேங்களா? எதாவது ஆட்சி செய்யணும், எப்படி ஆட்சி செய்யணும் அடுத்த வாரம். ஏன்னா நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்கேன். இங்க ஒன்றும் 17 முடியல. ஆமென். அப்போ 2 வாரத்தை நம்ம இந்த காலை வேளை பெற்றுக்கொள்ளணும். தமிழ்ல பரிபூர்ண கிருபை சொல்லுங்க. பரிபூர்ண கிருபை. நெக்ஸ்ட் நீதியின் ஈவு. ஆமென். 2 என்னன்னா பரிபூர்ண கிருபை. நெக்ஸ்ட் நீதி. எல்லாம் தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் பரிபூர்ண கிருபையும் நீதியின் ஈவையும் இவ் 2 வரங்களையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொண்டு நான் ஆளுகை செய்கிறேன். நான் அதை பெற்றுக்கொள்ளணும். பரிபூர்ண கிருபை, நீதியின் ஈவு. கமான் சிஸ்டர் பிரதர், கெஞ்சி கேட்கிறேன் இயேசுவேன்ற மாதிரி உங்களை கெஞ்சி கேட்கிறேன். என்ன நான் சொல்லுங்க. பரிபூர்ண கிருபை, நீதி ஈவு, இது 2 கண்டுபிடிச்சா போதும், ஆட்சி செய்வோம். எந்த மாமியாருக்கு இந்த வசனம் தெரியலையோ, எந்த மருமகளுக்கு தெரியலையோ, எந்த மனுஷனுக்கு தெரியலையோ, நீ ஆட்சி செய்யவே முடியாது. அதுக்காகவே இதை படிக்கணும். அதுக்காகவே படிக்கணும். 5:17 ரோமர் 5:17. ஆட்சி செய்யணுமா? படி. நீதியின் ஈவையும் பரிபூர்ண கிருபை. பரிபூர்ண கிருபை, நீதி இலவசம். ஆமென். அதாவது ஏதோ ஜெபத்தினால பெற்றுக்கணும்னு நினைக்காத, இலவசம். அப்படி நீ பெற்றுக்கொண்டு நீ இந்த உலகத்துல ஆளுகை செய்வாய். Those who receive, Bible says, those who receive. So every day we need to receive the abundance of grace, the 10 gifts, the abundance of grace and the gift of righteousness of God. And after obtaining that, you will be reigning through one man, that is Jesus Christ. You are reigning in this life through one man, Jesus Christ. அந்த ஒருவராலே நீங்க பரிபூர்ண கிருபையும் நீதியின் ஈவையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே, இந்த ஜீவனிலே ஆளுகிறீர்கள். ஆளுகை செய்யலாம். ஆளுகனா என்ன? ஓகே, இப்போ 17 முடிஞ்சிச்சு. 18. ஆகையால் ஒரே மீறுதலினாலே. யார் அவன் மீறுதல் செய்தது? அங்க ஒரே மீறுதல், ஆகையால் ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும். ஒருத்தன் மீறி நடந்தான். யாருங்க? ஆதாம். பிரசாந்த யாரு? ஆதாம். ஒரு மனுஷன் மீறி நடந்தான். அங்க அசோக் கவனிக்கிறா? எல்லாரும் ஒரு மனுஷன் மீறி நடந்தான். யாருங்க? ஆதாம். ஒரு மனுஷன் மீறி நடந்தான். ஆகையால் ஒரே மீறுதல்னாலே எல்லா மனுஷருக்கும் என்ன வந்துச்சுங்க? ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே. என்னங்க? ஒரே நீதி. யார் செய்தது அந்த நீதி? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் முழுவதும் செய்து முடித்தார். அந்த ஒரே மனிதனாக இயேசு கிறிஸ்து இரட்சகர், இயேசு கிறிஸ்துவின் நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவாக தீர்ப்பு உண்டாயிற்று. பிதாவாகிய தீர்ப்பே சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் மரணம் இல்ல, ஜீவன். எல்லாருக்கும் சாபம் இல்ல, அதுக்கு பதிலா நீதி. ஆமென். ஆதாம் மூலமா 2 வந்துச்சு, மரணம் வந்துச்சு. நெக்ஸ்ட் கண்டம்னேஷன். கண்டம்னேஷன் ஜட்ஜ்மென்ட். ஆதாம் மூலமா 2 வந்துச்சு. என்னங்க? 1 மரணம். சொல்லுங்க. மரணம். இன்னொன்னு வந்து நியாய தீர்ப்பு. என்னங்க? இல்லாட்டி தண்டனை. கேட்டீங்களா? தண்டனை வந்து என்ன? சாபம், எல்லாம் நோவு எல்லாம் வந்துச்சு. இப்போ இன்னொரு மனுஷன் மூலமா 2 வந்துச்சான். எல்லா ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும். ஜீவனும் நீதியும். ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு. அவன் மூலமா மரணம் வந்துச்சு, இவர் மூலமா ஜீவன் வந்துச்சு. அவன் மூலமா என்னது? நியாய தீர்ப்பு வந்துச்சு. இவர் மூலமா நீதி நமக்கு கிடைத்தது. புரிந்ததா? புரிந்தது புரியாததானே?
தெரியாது. ரைட். என்னங்க ஒரே நீதினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஓகே, அப்போ இலவசமா நமக்கு கர்த்தர் நீதிமானார். ஆமென். சரி, இங்கிலீஷ்ல படிச்சலாம். Therefore, as by the offense of one, therefore by the offense of one, who's that one guy? Adam. One offense. Judgment came on all men. Judgment came upon all men, resulting to condemnation. Resulting to condemnation. So judgment and condemnation through one man, that is Adam. Even so, by the righteousness even of so one, by the righteousness of one, the free gift came. The free gift is there. Free gift, ஈவு, இலவசம். The free gift came on all men to justification of life. Free gift produced by Jesus, it ended in justification of life and justification. Okay, so time இல்ல, இன்னும் 5 நிமிஷம் பேசுறேன்னா யாரையா எடுக்கலாம், அவ்வளோ நேரம் பேசுகிறேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் உட்காந்துக்கிறார், லேட்டாக குத்துறேன், லேட்டாக பாட்டை முடிச்சு லேட்டாக குத்துறேன். வயலில் போகும்போது கவனிச்சுங்க. நான் என்ன பண்ணேன்? 19 அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே. யாருங்க? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. ஒரே மனுஷன் ஆதாமுடைய கீழ்ப்படினால அநேகர் பாவிகள் ஆயிட்டு. அந்த ஐரோட காட்டுறேன். அன்சைட்ல இருக்கிறவங்க எல்லாம் F block, G block, all blocks. ஒரே மனுஷனுடைய பாவத்தினால என்ன ஆயிட்டாங்களா? அநேகர் பாவி ஆயிட்டாங்க. ஒருவருடைய கீழ்ப்படிதல், ஒருவர் கீழ்ப்படிந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவராலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். அநேகர் இங்க இருக்கணும். அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆமென். ஆமென். எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஹalleluya. ஹalleluya. அன்றியும் நான் கரெக்டா காட்டுறேன். இது டைரக்ஷன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால. ஒரே மனுஷன் யார்? அது ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது. ஒருத்தன் பாவம் செய்தா எத்தனை பேர் பாவி ஆயிட்டாங்க? அநேகர். சாம்பியன் ஆண்டர்சன் பெட், ராபர்ட்சன் பெட், இது ஐக்ரான் காட்டுறேன். ஐக்ரான் எல்லாம் பாவி ஆயிட்டாங்க. எத்தனை ஆள? ஒரே மனுஷன். இப்போ இரண்டாவது ஆதாம பத்தி பேசுது. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. ஒருத்தர் கீழ்ப்படிஞ்சார், அவன் தான் கீழ்ப்படியாத போயிட்டான். ஒருத்தர் மரண பரியந்தம் கீழ்ப்படிதான், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிதான். பிதாவே என் விருப்பத்தின் படியலாம், உன்னுடைய சித்தத்தின் படியே ஆகட்டும். அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் உட்கார்ந்திருக்கீங்க பாரு, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க பாரு, நம்ம சபையை சார்ந்தவங்க நீங்கள் எல்லாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கையை தட்டு. நீதிமான். இதுல யாருடைய கிரியை இல்லை பாஸ்டர், யாருடைய கிரியை இல்லை, யாருடைய வேலை இல்லை. ஒருத்தன் பாவம் செய்தா எல்லாம் பாவிகள் ஆயிட்டாங்க. ஒருத்தன் பாவம் செய்தா எல்லாம் பாவி ஆயிட்டாங்க. ஒருத்தர் நீதி செய்தார், ஒருத்தர் கீழ்ப்படிந்தார். யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் மூலமா அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் நீதிமான்கள். இவ்வளவுதான் சிம்பிள், சிம்பிள் ஆச்சு. இந்த ஒரு வசனத்தை எடுத்துன்னு போங்க. யாவனா ஒரு நீதிமான் இல்லைனாக்கா கண்ணே குத்துருங்க, பைத்தியம் முடிச்சோம். காட்டு. அழித்து கொண்டிருக்கார். இதை காட்டுங்க. ஒருத்தர் பாவம் செய்தாரு, அவன் ஆதாம, அவனால எல்லாம் பாவிகள் ஆயிட்டாங்க. இன்னொருத்தர் ரெண்டாம் ஆதாம், என் அப்பா பாவமே செய்யல, அவர் நீதியை செய்தார், கடைசி வரை கீழ்ப்படிதார். அவருடைய கீழ்ப்படிதால எங்களுக்கு கிடைத்த பலன் என்னக்கா, அவரை விசுவாசிக்கிற நாம் எல்லாரும் அவராலே நீதிமான்கள், நீதிமான்கள், நீதிமான்கள். ஓகே, சோ இங்க நிறுத்தலாம். ஆட்சி செய்யறதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஏன்னா 21ஆம் வசனம் தான் அந்த ஆட்சியே வருது. என்னங்களா 21ஆம் வசனம் அடுத்த வாரத்துல இருந்து நம்ம கண்டிப்பா பண்ணலாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கைகளை கட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம்.